ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த உலகில் எதுவுமே நிலையானது இல்லை. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களும் எதுவும் நிலையானது இல்லை என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ இத்தனை நாட்கள் உன்னை கஷ்டப்படுத்திய உனது கெட்ட நேரமெல்லாம் முடிந்து போய் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. பார்த்தவுடனே என்னை தொட்டு வணங்கிவிட்டாய் அல்லவா? இதோ இப்போதே நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படி உன் வராகி அம்மா உனக்கான அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தப் போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும்படியும் உன் வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் வாழும்படியும் உன் அம்மா உன்னை ஆசீர்வதிக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. இனி நீ எதற்காகவும் வருத்தப்படவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. எல்லா விஷயங்களையும் உன் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல நான் மாற்றி அமைத்து காட்டுவேன். உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் உயர்வானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். எந்த காரணம் கொண்டும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக உனது யோசனைகளும் செயல்களும் இருந்துவிடக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய வகையில் உனது சிந்தனையும் செயலும் இருந்தால் அதற்கான பலனை என்னிடமிருந்து நீ பரிசாய் பெறுவாய். ஆம் என் செல்லமே, உனக்கான அதிர்ஷ்டத்தை பெருமளவில் கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன். நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்ட விஷயங்கள் எல்லாம் தாராளமாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது. போரில் 1000 பேரை ஜெயிப்பதை காட்டிலும் உன் மனதை நீ வெற்றி கொண்டு வாழ்ந்தாலே போதும். உனக்கான விஷயங்கள் மிகவும் திருப்திகரமாக அமைந்துவிடும். செல்வத்தின் இயல்பு என்பதே அமாவாசை நிலவு போல வளர்வதும் தேய்வதும் தானே. செல்வம் எப்போதும் யாரிடத்திலும் ஒரே சமயத்தில் நிலைத்து இருக்காது. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொருவரிடமும் அதிக செல்வம் சேரும். ஒரு சமயம் ஒன்றும் இல்லாமலே கூட போய்விடும். அப்படிதான் இத்தனை காலம் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் உன்னுடைய ஆசைகளை கூட வளர்த்து கொள்ள முடியாமல் அடக்கி வைத்து கொண்டு கஷ்டத்தையும் துன்பத்தையும் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காகவும் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடமே சேர்ப்பதற்காகவும் உன்னை தேடி வந்துள்ளேன். யாரோ ஒருவர் உன்னை தவறாக பேசிவிட்டார், யாரோ ஒருவர் உன்னை இகழ்ந்து பேசுகிறார் என்பதற்காக நீ ஏன் அதையே நினைத்து யோசித்து கோபப்படுகிறாய்? நீ கோபப்படுவதால் அவர் பேசிய வார்த்தைகள் உன்னை விட்டு விலகிவிடுமா என்ன? எதற்கும் செவி கொடுக்காதே என் செல்லமே. தேவையில்லாத வார்த்தைகளை எதற்காக மனதிற்குள் சுமந்து கொண்டு மனதை பாரத்திற்கு உள்ளாக்குகிறாய்? மற்றவர்கள் யார் எதை சொன்னாலும் நீ கவலைப்பட வேண்டாம். நீ யார் என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உன்னுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உன்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, நீ யாருக்கும் மனதளவில் கூட கெட்டது யோசித்ததில்லை என எல்லாவற்றையும் அறிந்தவளாகத்தானே உன் அம்மா நான் இருக்கிறேன். இனிமேலும் கூட நீ இப்படியே இருக்க வேண்டும். உனது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்பது அரண்மனை வாயில் கதவுகள் போல பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தவறான சொல்லோ கடுஞ்சொல்லோ தீய சொல்லோ உன் வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது என் தங்கமே. நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும், நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறவாதே. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நீ செய்வது நல்ல செயலாக இருந்தால் அதற்குண்டான பலனாக நன்மைகள் உன்னை பின்தொடரும். நீ செய்யக்கூடிய செயல்கள் என்பது மற்றவர்களுக்கு கெடுதலை விளைவிக்க கூடியதாகவும் கெட்டதாகவும் இருந்தால் அதற்குரிய பலனாக பாவம் உன்னை பின்தொடர்ந்து வந்து அந்த பாவம் கர்மவினையாக மாறி உன்னை பாழாய்ப்படுத்தும். அதற்காக தான் சொல்கிறேன், உனது எதிர்காலமும் வருங்காலமும் உனது குடும்பத்தின் எதிர்காலமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் இப்போதே பாவ செயல்களை குறைத்துவிட்டு புண்ணியத்தை சேர்க்கப்பார். அமைதியை விட சிறப்பான சந்தோஷம் என இந்த பூமியில் எதுவுமே இல்லை என் செல்லமே. எல்லாரிடமும் அன்பாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசிக்கொண்டிரு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதை கண்கூடாய் நீ பார்க்கலாம். ஆம் என் செல்லமே, யாரையும் எதையும் பெரிதாக பொருட்படுத்தாமல் உனது செயல்களை மட்டும் கவனித்து கொண்டு உன் லட்சியத்தை அடைவதற்கான ஆசைகளை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு வேலை செய். எல்லா விஷயங்களும் சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடியும்படி உன் வராகியம்மா நான் உனக்கு துணையாய் இருப்பேன். ஒன்றுமே தெரியாது என நினைப்பவனுக்கு கூட கொஞ்சமாவது அறிவிருக்கும். ஆனால் எல்லாம் தனக்குத்தான் தெரியும் என அறிவாளி போல பேசுபவன் முழு மூடனாகத்தான் இருப்பான். அப்படி நீயும் யாரிடமும் நடந்து கொள்ள வேண்டாம். வேறு யாராவது அப்படி நடந்து கொண்டாலும் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என ஆணவத்தோடும் அகந்தையோடும் நடந்து கொண்டாலும் அவர்களிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் விலகியே இரு.
அதன் மூலமாக உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதற்காகத்தான் சொல்கிறேன் என் செல்லமே. கோபத்தை அன்பாலும் உனக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய தீமையை நன்மையாலும் ஜெயிக்கப்பார். யார் உன் மீது கோபத்தை காட்டினாலும் கூட அன்போடு பேசு. அப்படி இல்லை என்றால் அமைதியாக இருந்துவிடு. யாராவது உனக்கு தீமைகளை செய்தாலும் கூட அவர்கள் மேல் கோபப்பட்டு பழிக்கு பழி வாங்காமல் முடிந்தளவு நன்மைகளையே செய்து கொண்டிரு. இல்லாவிட்டால் அதை விட்டு விலகி இரு. எல்லோருக்கும் நீ ஏன் அன்பு செய்ய வேண்டும் என நான் சொல்கிறேன் தெரியுமா? மற்றவர்களுக்கு நீ அன்பு செய்வதன் மூலமாக உனக்கு தான் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்கிறாய் என் செல்லமே. ஆனால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்ற சுயநல நோக்கத்தோடு உனது அன்பு இருக்கக்கூடாது. நிஜமான அன்பாக எல்லோருக்கும் அக்கறையோடு நீ பேச வேண்டும். நிச்சயம் உன் வாழ்வுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து நான் கரம் கொடுத்து கரை சேர்ப்பேன். உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக சுவாரஸ்யம் நிறைந்ததாக மாற்றத்தான் போகிறேன். இனி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் விருப்பம் போல் நடக்க வேண்டும் என்பதற்காக தானே உனக்கான விஷயங்களை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகில் சூரியனும் சந்திரனும் மிக பெரிய அற்புதமான சக்தி வாய்ந்த விஷயங்கள் அல்லவா? அது இல்லாவிட்டால் அதை யாராலும் ஈடுகட்ட முடியாது என்பதும் உண்மைதான். சூரியனும் சந்திரனும் இல்லாவிட்டால் இந்த உலகம் என்னவாகி இருக்கும் என யோசித்துப்பார். ஆனால் இந்த இரண்டு விஷயங்கள் என்னதான் பெரிய விஷயங்களாக இருந்தாலுமே கூட இரண்டையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட முடியாதல்லவா? சூரியன் அதற்கு உண்டான நேரத்தில் அதன் வேலையை செய்கிறது. சந்திரன் அதற்கு உண்டான நேரத்தில் இரவு வேளையில் அதன் வேலையை செய்கிறது. இரண்டுமே பிரகாசத்தை தான் கொடுக்கிறது என்றாலும் கூட அவைகள் அதற்கு உண்டான நேரத்தில் தானே வேலை செய்கிறது. அதே போல உனக்கு உண்டான நல்ல நேரம் இப்போதுதான் வந்துள்ளது. இனி உனக்கான நல்ல நேரத்தில் நீ வெற்றி வாய்ப்புகளை நிச்சயம் பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கையும் மிக சந்தோஷமாக மாறத்தான் போகிறது. அதற்கான அதிர்ஷ்டத்தை தானே உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன். யாராவது ஒருவர் உனக்கு தவறோ துரோகமோ தீங்கோ செய்துவிட்டு உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க நினைத்தால் அதை ஒருபோதும் புறக்கணிக்காதே என் செல்லமே. ஏனெனில் அவர்கள் தன் தன்மானத்தை கூட மறந்துவிட்டு தானே உன்னிடம் மன்னிப்பு கேட்க நினைக்கிறார்கள். அப்படி உண்மையாக கேட்கப்படும் மன்னிப்பு என்பது அவர்களது குணத்தையும் மாற்றும், அவர்களது வாழ்க்கையையும் மாற்றும். அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் மன்னிக்க நீ சிறிதளவும் யோசிக்க வேண்டாம். நிச்சயம் நீ மிகப்பெரிய குணசாலியாகத்தான் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவர்கள் செய்த தவறை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவ்வளவுதானே? பரவாயில்லை. அந்த கோபத்தை நீ மனதிற்குள் ஏங்கிக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்? அவர்கள் செய்தது தவறுதான். அது செய்து முடித்தாகிவிட்டது. இப்போது அவர்களும் தன் தவறை உணர்ந்து விட்டார்கள். இன்னும் ஏன் நீ அதையே மனதிற்குள் சுமந்து பாரமாக்கி வருத்தப்பட வேண்டும்? தவறை மன்னித்து மறந்து போக கற்றுக்கொள் என் செல்லமே. உன் வாழ்விலும் எந்த தவறும் நிகழாமல் எந்த பாவமும் நிகழாமல் நான் பார்த்து கொள்வேன். வாழ்வில் ஒரு முறையாவது எல்லார் வாழ்க்கையிலும் நான் மாற்றத்தை உண்டாக்குவேன். அப்படித்தான் உன் வாழ்வில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கியுள்ளேன். இனி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவும் சிறப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் நடக்கும். ஓம் வராகி.